ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் டார்ஷன் ஆஃப் பீம்ஸ், இதில் இருக்க பேசிக் சம்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்த்த கான்செப்ட்லேருந்து வர சம்ஸ், அதுக்கப்புறம் கேடிஎஸ்சி இதில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இதில் பாருங்கள். இதில் வந்து அவன் டயாமீட்டர் கொடுத்துட்டான், ஷியர் ஃபோர்ஸ் கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் நம்மள டவ் மேக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக ரிலேஷன் தெரியும். ஸோ டவ் மேக்ஸ் ஃபார் சாலிட் சர்க்குலர் வந்து 4/3 ஆஃப் டவ் ஆவரேஜ் நமக்கு தெரியும். ஸோ 4/3 டவ் ஆவரேஜ் வந்து V/BD டவ் ஆவரேஜ்ன்ற இருக்கிறது. ஷியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியான்னு இருக்கிறது இந்த இடத்துல வந்து ஓகே ஏரியான்றது இந்த இடத்துல வந்து π/4d², இந்த இடத்துல சர்க்கிள்னு இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் வந்து நியூட்டன் அப்புறம் எம்எம்லேயே வச்சுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நியூட்டனில் போட்டுக்கிறேன் வியை வந்து. அதுக்கப்புறம் சர்க்கிளுக்கு ஏரியா வந்து π/4d². இதை சால்வ் பண்ணோன்னா எனக்கு 19.1 மெகா பாஸ்கல்னு வரும், இல்லை நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ தட்ஸ் ஆல். ஆன்சர் வந்து மெகா பாஸ்கல் கேட்டிருக்கான். 19.01 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ வந்து நம்மளை ஷியர் ஃபோர்ஸ் கேட்டிருக்கான். பெண்டிங் மூமெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கான். நமக்கு ஆல்ரெடி ரிலேஷன் தெரியும், dm/dx is equal to ஷியர் ஃபோர்ஸ்ன்ட்டு. ஸோ அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம போட வேண்டியது தான். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, எம்முக்கு அவன் என்ன யூனிட் கொடுத்துருக்கான், நியூட்டன் மீட்டர்னு கொடுத்துருக்கான். சப்போஸ் ஒரு சில கொஷினில் எக்ஸை வந்து நான் மில்லி மீட்டரில் வச்சுருக்கேன் அப்படின்னு டெனோட் பண்ணியிருப்பாங்க, பட் எக்ஸ் வந்து அவன் மீட்டரில் கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் அதை ஹோமோஜினிட்டியை மெயின்டைன் பண்ணி போட வேண்டியது வரும். இந்த இடத்துல எனக்கு ஹோமோஜினியஸாக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். dm/dx is equal to v. நான் எம்மை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ 10x ஆகும் ப்ளஸ் 20 அட் x is equal to 2 மீட்டர். இப்போ எக்ஸை வந்து நான் இங்கே போட போகிறேன், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 10 × 2 20 ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 40 நியூட்டன்ட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த சம்மில் பாருங்கள், நமக்கு வந்து ஆல்ரெடி டவ்வோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மளை வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த டவ்வோட வேல்யூ வந்து இந்த ஹேட்ச்டு ஏரியாவில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அதோட வேல்யூ தான். ஸோ நம்ம ரிசால்வ் பண்ணி நமக்கு ஆல்ரெடி டவ் மேக்ஸ் பை டவ் ஆவரேஜ் வந்து தெரியும், இஸ் ஈக்குவல் டு 3/2 ஆஃப் டவ் ஆவரேஜ். டவ் ஆவரேஜ் வந்து ரெக்டாங்கிள்னு கொடுக்கறதுனால we know that which is shear force divided by area of rectangle வந்து BD. இதை நம்ம வரா மாதிரி இங்கே போட்டுட்டோன்னா நமக்கு வந்து டவ் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு 3/2 மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம டவ்வுக்கு வேல்யூ வந்து VAX டிவைடட் பை IB. டவ்வோட வேல்யூ தான் அவன் 120 கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ கொடுக்கல. அதுக்கப்புறம் ஏரியா இந்த கேபிட்டல் ஏன்னு இருக்கிறது ஏரியா, அதாவது ஏரியா ஆஃப் த ஹேட்ச்டு செக்ஷன். இந்த இடத்துல ஹேட்ச் பண்ணியிருக்க ஏரியா வந்து BD டிவைடட் பை 4. அதுக்கப்புறம் எக்ஸுன்னு இருக்கிறது வந்து இந்த நியூட்ரல் ஆக்சிஸில் இருந்து இந்த ஹேட்ச்டு ஏரியாவோட சென்ட்ராய்டு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு வந்து எக்ஸு. இப்போ நம்ம D/2 மைனஸ் இந்த ஹேட்ச்டு ஏரியாவோட சென்ட்ராய்டு எங்கே இருக்குது, D/4 இந்த ஹேட்ச்டு ஏரியாவோட டெப்த்து. நமக்கு நார்மலாக ரெக்டாங்கிளோட சென்ட்ராய்டு இது வந்து அதாவது D/2ன்ட்டு போடுவோம். இங்கே D/4 இருக்குது, அப்போ D/8ன்ட்டு வரும். D/8 ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணோன்னா we will get around D/8. D/2 மைனஸ் D/8னா நமக்கு அழகாக வேல்யூ கிடச்சிடும். அதுக்கடுத்தது ஐ வந்து ஹோல் ஏரியாவுக்கு உண்டான ஐ, தட் இஸ் BD³ டிவைடட் பை 12. பிரெத்து வந்து
இந்த ஹேட்ச்டு செக்ஷனோட பிரெத் என்ன பி. இப்போ நம்ம இதை ரிசால்வ் பண்ணி வி பை பிடின்ற ஃபார்மேட்டை கொண்டு வந்துடுவோம். ஸோ பி போயிடுச்சு, பி போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டி போயிடுச்சு, இந்த இடத்துல டி ஸ்கொயர் இருக்குது. அதுக்கப்புறம் இது போயிடுச்சு, நமக்கு 3 இருக்குது. இதை அப்படியே நம்ம ஃபர்தராக ரிசால்வ் பண்ணுவோம். வில் கெட் அரவுண்ட் வி பை 4, 4மே போயிடுச்சு. 3d by 8 இருக்கும், டிவைடட் பை bd ஸ்கொயர் டிவைடட் பை 3. ஸோ இந்த டியும் போயிடுச்சு. அப்புறம் இது மேலே போச்சுன்னா நமக்கு வந்து v பை பிடின்ட்டு கிடச்சிடுச்சு, விச் இஸ் டவ் ஆவரேஜ். அதுக்கப்புறம் இது மேலே போச்சுன்னா 9/8 ஆகிடும். நமக்கு வந்து 120 டிவைடட் பை 9/8 is equal to tau average, which is nothing but v by bd. ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சோன்னா 120 divided by 9/8 106.66 கிடைக்குது. நம்ம கேட்டிருக்கிறது வந்து டவு மேக்ஸ் தான். ஸோ 1.5 into 106.66 160 மெகாபாஸ்கல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரியும் காம்ப்ளெக்சிட்டி பண்ணி நம்மளை கொஷின் கேட்கலாம். ஸோ 160 கரெக்டாக இருக்குது. இந்த சம்மில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஏ எப்படி கால்குலேட் பண்ணோம், எக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம், ஐஏ வந்து ஹோல் ஏரியாவுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம். இந்த இடத்துலலாம் தான் தப்பு பண்ணோம். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். ஏன்றது ஹேட்சட் ஏரியாவோட ஏரியா, எக்ஸ்ன்றது ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த ஹோல் ஏரியா. அதில் இருந்து நம்ம சென்ட்ராய்டு ஆஃப் த ஹேட்சட் ஏரியா எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஐன்றது வந்து ஹோல் ஏரியாவோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்புறம் பீன்றது வந்து இந்த ஹேட்சட் ஏரியாவோட பிரெத் என்ன, பி என்ன அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டில் பாருங்கள், இவங்க வந்து நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் பீம் கொடுத்துட்டாங்க, அது இவ்வளோ வேல்யூ 200 mm. அப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, டவு மேக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து டியோட வேல்யூ என்ன, டெப்த்தோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. விச் இஸ் டேரக்ட் சம். நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு ரெக்டாங்கிளுக்கு ரேஷியோ தெரியும், டவு மேக்ஸ் divided by tau average, which is 3/2 for a rectangle. Tau average வந்து நமக்கு B வந்து இங்கே 200, D நமக்கு 1.5 into power 4 divided by 200. நமக்கு வந்து 75 mm ஆன்சர் கிடைக்குது. ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். 75 கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு அலுமினியம் டியூப் இருக்குது. இதுக்கு வந்து அவுட்டர் டயாமீட்டர், இது இன்னர் டயாமீட்டர், லென்த்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்மில் நமக்கு எங்கேருந்து நம்ம ஷியர் ஸ்ட்ரெயின் படித்தோம் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது. நம்ம ஃபார்முலாவிலேருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வரலாம். நம்ம ஹூக்ஸ் லாவில் என்ன பார்த்தோம், ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு பார்த்தோம். அதே தான் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் மாடுலஸ் இன்ட்டு ஷியர் ஸ்ட்ரெயின். நம்ம வந்து ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது, T/J டவு பை ஆர் g theta டிவைடட் பை எல். கரெக்டாக? ஸோ இந்த ஜிக்கு பதிலாக நான் டவு பை ஆர் ஷியர் ஸ்ட்ரெயின்ட்டு போட்டுக்கிறேன். டி வந்து எனக்கு இங்கே என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். டவு பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜிக்கு பதிலாக நான் டவு பை shear strain into
தீட்டா டிவைடட் பை எல்லுன்ட்டு வச்சுக்கிறேன். இந்த டவும் போயிடுச்சு. ஸோ எனக்கு ஷியர் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் டிவைடட் பை லென்த். எனக்கு இப்படி கொண்டு வந்துட்டேன். எனக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன வேல்யூ எனக்கு தெரியும். ஆறுன்றது வந்து d0 டிவைடட் பை 2 தான் வந்து எனக்கு 6. தீட்டா வேல்யூ நான் ரேடியனில் மாற்றிக்கணும். which is 3.5 into pi by 180. அதுக்கப்புறம் எல் வந்து நான் ஆரில் என்ன யூனிட் மெயின்டைன் பண்ணுறனோ அதே யூனிட்டு தான் எல்லையும் வச்சுக்கணும். மற்றபடி எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிற நிலமையில் தான் இருக்குது. பை எல் தீட்டா வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 3.5 into pi by 180 we'll get around 0.06108 radian. ஆர் என்ன யூனிட்டில் இருக்குது, நம்ம வந்து எம்எம்மில் இருக்குது, எல்லையும் எம்எம்மில் வச்சுக்கலாம். ஃபார்ட்டி பை 2 வந்து 20 வரும். அதுக்கப்புறம் டிவைடட் பை எல் வந்து 460 வரும். இன்ட்டு 2/46 எனக்கு வந்து ஆன்சர் 0.00265 அப்படின்ட்டு எனக்கு ஷியர் ஸ்ட்ரெயின் கிடச்சிருக்கு. ஷியர் ஸ்ட்ரெயினுக்கு வந்து எந்த விதமான யூனிட்டும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இந்த சம்மில் பாருங்கள். இதில் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ராட் இருக்குது, ஏபி பிசின்ட்டு. இந்த எல்லோட ஏபி ராடோட லென்த், ஏபி ராடோட டயாமீட்டர் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளை வந்து டார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ராடில் வந்து நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ஹோல் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபியோடது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட், பிசியோட ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டும் சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்விஸ்டிங் மொமெண்ட் இன் ஏபி இஸ் ஈக்குவல் டு ட்விஸ்டிங் மொமெண்ட் இன் பிசியாக இருக்கும். இந்த மாதிரி சீரீஸ் ராடாக இருந்தால். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணோன்னா டீட்டாக்கு வந்து நான் டிஎல் டிவைடட் பை ஜிஜே அப்படின்ட்டு ஃபார்முலா போட்டு இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணோன்னா எனக்கு வந்து டீயோட வேல்யூ தெரிஞ்சிட்டோம். சிக்மா, அதாவது டீட்டா நெட்டோட வேல்யூ வந்து அவன் 2.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டிகிரியில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் ரேடியனாக மாற்றிக்கிறேன், பை பை 180. நெக்ஸ்ட்டு வந்து டி வந்து எனக்கு காமன், ஸோ அதை நான் வெளில எடுத்துடுறேன். அதே மாதிரி ஜியும் எனக்கு காமன், பிகாஸ் இட் இஸ் த சேம் மெட்டீரியல். இப்போது நான் அப்படியே நான் ஏபிக்கும் பிசிக்கும் எல் பை ஜேவை நான் கண்டுபிடிக்க போகிறேன். நான் எல்லாத்தையும் நான் மில்லி மீட்டரில் வச்சுக்கிறேன். ஸோ 1500 டிவைடட் பை ஜே வந்து பை பை 32 டி பவர் 4. அதுக்கப்புறம் 1200 டிவைடட் பை 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 32 டி வந்து 50 பவர் 4. ஓகேவா? ஸோ நமக்கு டீயும் தெரியும், அப்புறம் பை பை 32 காமனாக இருக்குது, அதையும் நான் காமன் அவுட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த சைடில் வந்து 2.5 இன்ட்டு பை பை 180. அப்புறம் ஜி வந்து எனக்கு ஷியர் மோட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, நான் அதுவும் மில்லி மீட்டரில் தான் இருக்குது, ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை டி நம்ம அந்த சைடே வச்சுப்போம். இதுக்கப்புறம் இன்ட்டு பை பை 32 இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை இது என்ன வேல்யூ வருதுன்னு கேல்குலேட் பண்ணோம். 1500 டிவைடட் பை 60 பவர் 4. $1200 divided by 50 power 4.
ஓகே, இது கிடச்சிடுச்சு. இது வந்து எனக்கு into 2.5 into pi divided by 180 into 8 into power 4 into pi divided by 32. எனக்கு வந்து t வந்து 1113582.15 நியூட்டன் மில்லிமீட்டர் அப்படின்ட்டு இருக்கு. எனக்கு யூனிட் வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான், கிலோ நியூட்டன் மீட்டர்னு சொல்லியிருக்கான். ஸோ டிவைடட் பை 6 போட்டோன்னா எனக்கு வந்து 1.11 கிலோ நியூட்டன் மீட்டர் அப்படின்ட்டு எனக்கு வரும். ஸோ ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக வந்திருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக. நம்ம வந்து யூனிட்டை மெயின்டைன் பண்ணோம். அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான சீரீஸ்னால் என்ன கண்டிஷன், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல். இந்த சம்மில் பாருங்கள், இதில் வந்து டயாமீட்டர் கொடுத்தாங்க, பட் ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர், அவன் நம்மளை ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு பவர் இன் வாட்ஸ், அதுக்கப்புறம் 2π ft ஈக்குவலாக இருக்கும். நம்மளுக்கு t வந்து நமக்கு நியூட்டன் மீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம பியை வந்து வாட்டுக்கு மாற்றிப்போம். 2π f வந்து 15, t தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். t வந்து நமக்கு நியூட்டன் மீட்டரில் கிடைக்கும். 35.3 divided by 2 into pi into 15 எனக்கு வந்து 371.36 நியூட்டன் மீட்டர் அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு டவுக்கு உண்டான வேல்யூ வந்து 16t divided by pi d cube. எனக்கு அப்படியே நம்ம அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். 16 into 371.36 divided by pi d cube வந்து 50 cube into 16 divided by pi divided by d cube 50 cube. எனக்கு வந்து ஓகே, சாரி, இந்த இடத்துல நம்ம நியூட்டன் மீட்டர்னு வச்சுருந்தோம், பட் டியை வந்து நம்ம எம்எம்மில் போட்டிருந்தோம். இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. ஸோ நான் மேலே இருக்கிறத அதையும் நான் நியூட்டன் மில்லி மீட்டர்னு மாற்றிக்கிறேன். அப்போ எனக்கு பவர் 3 மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு வந்து 15.13 ஆன்சர் கிடைக்கும். 16371.36 into 10 power 3 நான் நியூட்டன் மில்லி மீட்டர்னு மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பை டி வந்து எம்எம்மில் போடணும். நான் எம்எம்மில் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இது போட்டேன்னா எனக்கு வந்து 15.13 மெகா பாஸ்கல் அப்படின்ட்டு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். சில்லி மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், சாரி. 15.13 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு டவு மேக்ஸ் ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும். டவோட வேல்யூ வந்து 16t divided by pi d cube வந்து டார்ஷன் வந்து ரெண்டுத்துலேயுமே சேம்னு சொல்லிட்டான். ஸோ டவ் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு d cube அப்படியா. ஸோ நம்ம போட்டு பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். டவ் மேக்ஸ் இன் டவ் மேக்ஸ் 1 வந்து நமக்கு d cube, 2க்கு வந்து 2d whole cube, நமக்கு வந்து இது வந்து d cube divided by 8
ஹோல் க்யூப்னு வரும். இதுவும் போயிடும். நமக்கு டவு மேக்ஸ் 2 வேல்யூ வந்து டவு மேக்ஸ் 1ஓட வேல்யூ வந்து 120/8. அதோட வேல்யூ தான் நமக்கு டவு மேக்ஸ் 2 வேல்யூவாக இருக்கும். 120/8 which is 15. ஆன்சர் நமக்கு கொடுத்த ரேஞ்சில் இருக்கான்னு பார்ப்போம். அவன் வந்து 14.5லேருந்து 15.5 மெகாபாஸ்கல்குள்ளே இருக்குன்னு இருக்காங்க. நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அவன் சொல்லியிருந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது 15ன்றது. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணணும், ப்ரொபோஷ்னாலிட்டி மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இதில் வந்து அவன் டயாமீட்டர், பவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நம்மளை வந்து ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து டிகிரியில் இருக்குது. நமக்கு ஆன்சர் வரது வந்து ரேடியன்ட்டில் வரும். அதை வந்து நம்ம 180/π பண்ணோன்னா நமக்கு அது டிகிரியாக மாறிடும். வர ஆன்சர் ரேடியன்ட்லேருந்து டிகிரிக்கா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டீயை கண்டுபிடிப்போம். ஸோ எனக்கு டி, அதாவது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து TL/GJன்னு தெரியும். பட் அது வந்து எனக்கு ரேடியனில் ஆன்சர் தரும். நம்ம டிகிரியில் நம்ம கேட்டிருக்கிறதுனால 180/π பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் டிகிரியில் வரும். இப்போ நமக்கு டி தெரியாது, டீயை கண்டுபிடிப்போம். டி வந்து நம்ம பவர்லேருந்து கண்டுபிடிக்கலாம். பவர் வந்து கிலோ வாட்டில் சொல்லியிருக்காங்க, நான் அதை வாட்டாக மாற்றிக்கிறேன். 2π, n வந்து 200. டி தான் நமக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். வில் கெட் அன் ஆன்சர் இன் நியூட்டன் மீட்டர். ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். 100 × 10⁻³ × 60 /400 /π. நமக்கு வந்து T வந்து 4774.64 நியூட்டன் மீட்டர் அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கடுத்து வந்து நமக்கு ஜே தெரியாது. ஜேன்றது வந்து ஃபார் சாலிட் ஷாஃப்ட்டுக்கு வந்து πd⁴ / 32 இருக்கும். பை டி வந்து எம்எம்மில் இருக்குது, ஸோ எம்எம்லேயே வச்சுப்போம். பை 80⁴ / 32. எனக்கு ஆன்சர் வந்து 4021,238.59 mm⁴ அப்படின்ட்டுருக்கு. இதை வந்து நான் மில்லிமீட்டரில் மாற்றிக்கிறேன் டு மெயின்டைன் த ஹோமோஜெனிட்டி. நியூட்டன் மில்லிமீட்டர் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ நான் இந்த ஃபார்முலாவில் போட்டேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிட போகுது. நமக்கு எல்லாமே தெரியும் இந்த இடத்துல. ஸோ θ இஸ் ஈக்குவல் டு டி வந்து 4774.64 × 10⁻³ எல் வந்து மில்லிமீட்டரில் போடணும். ஸோ 6000. அதுக்கடுத்தது ஜி வந்து அவன் அவளுடைய நியூட்டன் மில்லிமீட்டரில் தான் இருக்குது, ஸோ நோ பிரச்சனை. ஜே வந்து 4021,238.59 mm இருக்குது. இப்போ எனக்கு 180/π பண்ணணும். அப்போ தான் ஆன்சர் வந்து எனக்கு டிகிரியில் கிடைக்கும். 84774.64 × π3 × 6000 × 180/π. ஆன்சர் வந்து எனக்கு 5.10 டிகிரின்ட்டு கிடைக்குது. நம்ம பார்ப்போம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையான்ட்டு. ஏன் 5.09 கிடச்சிருக்கு, நம்ம 5.010 கிடச்சிருக்கு. டிகிரி கரெக்டாக இருக்குது ஆன்சர். இந்த இடத்துல நம்ம ரேடியன்ட்டு நமக்கு ஆன்சர் வரும். அதை ரேடியனாக நம்ம டிகிரியாக மாற்றத்துக்காக 180/π பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல் நம்ம இங்கே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பாயிண்ட்.
நெக்ஸ்ட் பாருங்கள் சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து நமக்கு வந்து ஷியர் மாடுலஸ் என்ன டி கொடுத்துட்டாங்க, டார்க் அதாச்சும் டார்க் கொடுத்துட்டாங்க, ட்விஸ்டிங் மொமெண்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரெயின் கேஜ் வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூ கொடுக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை சம்மில் இருந்து அப்படியே டைரெக்டாக சால்வ் பண்ணலாம். ஜீன் இருக்க ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஷியர் மாடுலஸ் இன்ட்டு ஷியர் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு டவு தெரியணும், அதுக்கப்புறம் ஷியர் ஸ்ட்ரெயின் தெரியணும். அப்போ தான் நம்மளால் ஜி கண்டுபிடிக்க முடியும். டவுக்கு வந்து நமக்கு 16T/πd³ போட்டோன்னா நமக்கு டவு கிடச்சிட்டோம். அதுக்கடுத்தது நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து நான் இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் நடத்துகிறப்ப சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெயின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை வந்து நம்ம இதுக்கு ஈக்குவலான்ட்டாக இருக்கும். இதை இப்படி இருந்ததுன்னா நம்ம இதை மாற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவன் இங்கே என்ன சொல்லியிருக்கான், நம்ம மோர் சர்க்கிள்லேருந்து நம்ம ஒரு ரிலேஷன் கொண்டு வரலாம். அது என்னதுன்னா இமேக்ஸ் அப்படின்றது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் தான். ஸோ 2 into principal strain will give us the shear strain. இதிலிருந்து நம்ம ஷியர் ஸ்ட்ரெயின் வேல்யூ கொண்டு வந்துட வேண்டியது தான். 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டவ்வை கண்டுபிடிச்சிடலாம். டவ் வேல்யூ வந்து மெகா பாஸ்கலில் கேட்டிருக்காங்க ஆன்சர். ஸோ டீயை வந்து நான் எம்எம்மில் வச்சுக்கிறேன். 16 into 500 into 10⁻³ divided by pi. D வந்து 50Q. எனக்கு ஆன்சர் வந்து மெகா பாஸ்கலில் கிடைக்கும். 16 500 10⁻³ divided by pi divided by 50Q 20.37 MPa. அதுக்கப்புறம் இது வந்து 2 into 339 எனக்கு 678 into 10⁻⁻6 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஷியர் மாடுலஸ் கிடச்சிடும். டவ் வந்து 20.37. எனக்கு ஆன்சர் வந்து 30044.24 மெகா பாஸ்கல் அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. நம்ம இதை ஜிகா பாஸ்கலாக மாற்றிக்கிட்டோன்னா டிவைடட் பை 3 போட்டோன்னா வில் கெட் 30.04 ஜிகா பாஸ்கல் அப்படின்ட்டு ஆன்சர் கிடைக்கிது. ஸோ இருங்க நான் ஆன்சர் வெரிஃபை பண்ணிடுறேன். 30.04 கரெக்டாக இருக்குது ஆன்சர். இந்த சம்மில் பாருங்கள். அடுத்து இந்த சம்மில் நமக்கு வந்து ஒரு சூப்பர்வான சம்மை கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா டிபி ப்ளஸ் டிக்யூ இஸ் ஈக்குவல் டு 500 நியூட்டன் மீட்டர். இப்போ வந்து எனக்கு டார்க் வந்து அட் அ பாயிண்ட் பி 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு என்னென்ன வரும், 500 into 1 is equal to நான் TQ into 3 அப்படின்ட்டு வரும். ஸோ 500 divided by 3 தான் எனக்கு வந்து TQ. which is 166.66 நியூட்டன் மீட்டர் அப்படின்ட்டு எனக்கு கிடைக்கும். டிபி வந்து நம்ம 500 இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் 333.33 நியூட்டன் மீட்டருன்ட்டு. நம்ம இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னதுன்னா இது வந்து ரெசிப்ரோக்கல் மெத்தடு அப்படின்ட்டு நமக்கு சொல்லுவாங்க.
அப்படின்றது என்னென்னா, இப்போது டிபி வந்து இந்த இடத்துல நமக்கு 500ன்னு இருக்கா, 500 இன்ட்டு 2/3 டிக்யூன்னு இருக்கிறது வந்து 500 1/3 அப்படின்ட்டு வரும். ஸோ இதோட வேல்யூவும் நமக்கு சேமாக தான் இருக்கும். இது பேர் வந்து ரெசிப்ரோக்கல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. 500 இன்ட்டு 2/3 நமக்கு பாருங்கள் 333.33 அப்படின்ட்டு வரும். அதுக்கடுத்தது 500 டிவைடட் பை 3 வந்து 166.66 நியூட்டன் மீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஆன்சர் சேமாக இருக்கும். ஸோ டிபி கண்டுபிடிக்கிறப்ப இந்த இடத்துல என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது டிவைடட் பை ஹோல் டிஸ்டன்ஸ். இப்போ டிக்யூ கண்டுபிடிக்கிறப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது டிவைடட் பை ஹோல் டிஸ்டன்ஸ். இது பேர் தான் ரெசிப்ரோக்கல் ரூல்னு சொல்லுவாங்க. இதுவும் ஃபாலோ பண்ணலாம். நான் என்ன கேட்டேன், ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா, நான் வந்து ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் யூ டு ஃபாலோ த ரெசிப்ரோக்கல் மெத்தட் விச் இஸ் நமக்கு கம்மியான டைம் ஜென்ரேட்டில் நம்ம ஈஸியாக. நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ஏ கேட்டிருக்காங்க. பட் வந்து நமக்கு வந்து டார்க் இல்லை ட்விஸ்டிங் மொமெண்ட் வந்து பியில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ ஏல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி சம்முக்கு வந்து தீட்டா பியும், அது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் பியும் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ஏவும் சேமாக இருக்கும். ஸோ அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் நமக்கு வந்து தெரியும், TL/GJ. நான் பிக்கு கேல்குலேட் பண்ணிட போகிறேன். ஸோ நான் எல்லாமே ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு இந்த சியிலேருந்து மெஷர் பண்ண போகிறேன். டி வந்து 10 கிலோ நியூட்டன் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 10 × 10⁶ நான் எல்லாமே நியூட்டன் மில்லிமீட்டரில் வச்சுக்கிறேன். எல் வந்து 2 மீட்டர், ஸோ 2000 மில்லிமீட்டர். ஜி வந்து J π/32 d⁴. நம்ம ஆன்சரை வந்து அவன் டிகிரியில் கேட்டிருக்கான். ஸோ நான் வந்து 180 டிவைடட் பை பை பண்ணிக்கிறேன். இது ஆன்சர் வந்து எனக்கு ரேடியனில் வரும், அதை டிகிரியாக மாற்றிக்கிறதுக்காக நான் 180 டிவைடட் பை பை பண்ணிக்கிறேன். 2000 × 100 divided by 100 power 4 into 32 divided by pi into 180 divided by pi. 1.16 டிகிரின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஆன்சர் என்னன்னு செக் பண்ணுவோம். 1.17 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சம்மில் பார்த்தோன்னா நமக்கு வந்து பவர் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து டி கேட்டிருக்காங்க. இதுலேருந்தே நம்ம டார்க்கை கண்டுபிடிச்சிடலாம், ட்விஸ்டிங் மொமெண்ட் என்னன்ட்டு. எனக்கு வந்து டி வந்து 121.53650 நியூட்டன் மீட்டர் அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. என் ஆன்சர் வந்து கிலோ நியூட்டன் மீட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 3 121.53 கிலோ நியூட்டன் மீட்டர்னு எனக்கு கிடச்சிருக்கு. நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்குது, 54ன்னு இருக்குது. இந்த சம்மில் பார்த்தோன்னா நமக்கு வந்து சேம் மேக்னிடியூட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இந்த டார்ஷனுக்கு உண்டான கவர்னிங் ஈக்குவேஷன் தெரியும், which is T/J = τ/R = gθ/Lன்னு தெரியும். நமக்கு இங்கே வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான், டவு நமக்கு சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆரும் நமக்கு சேமாக தான் இருக்கும் இந்த கேஸில்.
ஸோ நம்ம இது வந்து டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஜேன்ட்டு சொல்லிக்கலாம். அப்போது டி ஃபார் ஹாலோக்கு ஜே என்ன வரும்னா π/32 d power 4 minus d power small d/4. அதுக்கப்புறம் இது சாலிடுக்கு வந்து π/32 கேபிட்டல் D/4. இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்மால் டின்னு இருக்கிறது வந்து கேபிட்டல் டியோட பாதி அப்படின்ட்டு. நம்ம அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போது இது வந்து d/4 ரைஸ் பண்ணோன்னா d/4 டிவைடட் பை 16 அப்படின்ட்டு வரும். இதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் d/4 minus d/4 divided by 16 divided by d/4 t hollow divided by t solid. இதை நம்ம பண்ணோன்னா we'll get 15/16. வெளில கேபிட்டல் d/4 காமன் அவுட் பண்ணிடுறேன். அப்போ இந்த d/4 இந்த d/4 போயிடும். நம்ம இருக்கிறது 1 minus 1/16 இருக்கும். அதுதான் 15/16 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த சம்மில் பார்த்தோன்னா நமக்கு வந்து சேம் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு கரஸ்பாண்டிங் டு த சேம் டார்க். ஓகே, டார்க்கு சேமாக இருக்குன்ட்டாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், τ = 16t டிவைடட் பை πd3. அவன் வந்து சேம் டார்க்குன்னு சொல்லிட்டான். ஸோ இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு d³ அப்படின்ட்டு வரும். இதை நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்னவாக இருக்கும் ஆன்சர் T2க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. T2 divided by T1 is d1³ divided by d2³. T2 τ2 தான் ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் 2 தான் நமக்கு தெரியாது. ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் 1 வந்து 240 சொல்லியிருக்காங்க. d1³ வந்து d3, d2³ வந்து 2/d³. இதை நம்ம போட்டோன்னா 240 divided by 8 வரும். அப்போ நமக்கு ஆன்சர் 30 MPa அப்படின்ட்டு ஆன்சர் வருது. 30 MPa கரெக்டாக இருக்குது. இந்த சம்மில் பார்த்தோன்னா இவன் என்ன சொல்லியிருக்கான், சப்ஜெக்ட் டு த சேம் டார்க். போன வாட்டி கொஸ்டினே தான், பட் ரேடியஸில் கொடுத்துருக்கான். நம்மளுக்கு ரேடியஸில் கொடுத்தாலும் ஒன்றுமே கிடையாது. அதே ரேஷியோ இருந்தால், டயாமீட்டர் இருந்தாலும் சரி, ரேடியஸாக இருந்தாலும் சரி, ஆன்சர் சேமாக தான் வரும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், போன சம்மில் இருந்து பார்த்தது T2/T1 is equal to R1/R2 whole power cube அப்படின்ட்டு வரும். ஸோ R1/R2 வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. 2³ வந்து 8. ஆன்சர் வந்து 8 பாருங்க, கரெக்டாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஷியர் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க. θ/c என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சீரீஸ் ஷாஃப்ட். இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் நான் இதை தனியாக எடுத்திருந்தேன். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு. இப்போ நம்ம θ நெட்டு, அதாவது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் நெட்டு என்னவாக இருக்கும்னா ஜென்ரலி AB + BCன்னு இருக்கும். பட் ஆனால் பிசியில் எனக்கு எதுவுமே ஆக்ட் ஆகலை. ஸோ அந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் எனக்கு 0. நெட்டுன்றது ஒன்றும் கிடையாது. அட் சியில் நான் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத தான் நான் நெட்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் எடுத்து சால்வ் பண்ணேன்னா TL/GJன்ட்டு எனக்கு ஃபார்முலா தெரியும். எனக்கு டீயும் கொடுத்துட்டாங்க. நான் எல்லாமே நியூட்டன், மில்லிமீட்டர் இந்த இதுலேயே தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். TL/GJ ஃபார் AB θ. இப்போ நமக்கு ரேடியனில் கிடைக்கும். ஆனால் ஆன்சர் வந்து டிகிரியில் கேட்டிருக்காங்க.
அதனால் நான் 180 டிவைடட் பை பை பண்ணிக்கிறேன். எனக்கு டிகிரியாக மாறிடும் ஆன்சர். டி வந்து எனக்கு 10 நியூட்டன் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நான் 10 நியூட்டன் மில்லி மீட்டராக மாற்றிக்கிறேன். எல் ஆஃப் ஏபி வந்து 500 மில்லி மீட்டர். ஜி வந்து 77 ஜிகா பாஸ்கலில் இருக்குது. நான் மெகா பாஸ்கலாக மாற்றிக்கிட்டேன். எனக்கு வந்து அது நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஜே வந்து பை பை 32 டி பவர் 4. டி இங்கே என்னது 20. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு இன்ட்டு 180 டிவைடட் பை பை இதை பண்ணணும். 10 இன்ட்டு 500 into 32 divided by 77 into power 3 into pi into 20 into 180 divided by pi. எனக்கு ஆன்சர் வந்து 2368 டிகிரின்ட்டு கிடச்சிருக்கு. கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் யூனிட் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அதில் தான் இருக்குது. அப்புறம் கேல்குலேட்டர் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஆன்சர் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம்மில் பாருங்கள், நமக்கு வந்து ஹாலோ சர்க்குலர் ஷாஃப்ட் ஆஃப் இன்னர் ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து இன்னர் ரேடியஸ் 10 mm, அவுட்டர் ரேடியஸ் 20 mm. நம்ம இதை டிஐன்ட்டு மாற்றிப்போம். அப்போ 20 mm ஆகிடும். டி நாட் வந்து 40 mm ஆகிடும். நம்ம இதில் வந்து ஜே தான் கண்டுபிடிக்கணும். ஜே வந்து பை பை 32 அவுட்டர் டயா பவர் 4 மைனஸ் இன்னர் டயா பவர் 4. இதை போட்டோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 40 பவர் 4 மைனஸ் 20 பவர் 4 2 pi divided by 32. ஆன்சர் வந்து எனக்கு 235619.44 மில்லிமீட்டர் பவர் 4 அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது நான் இதை ஜிஜே டிவைடட் பை எல்லில் போட போகிறேன். ஜியை வந்து நான் மெகா பாஸ்கலுக்கு மாற்றிக்கிறேன். அப்போ தான் நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஆகிடும். 150 × 10⁻³ இங்கே இருக்க ஜேவை நான் இங்கே தான் இதை ஜே இதை நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். எல்லு வந்து 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை 1000 போட்டுக்கிறேன். இதுவும் போய்கிடும். இன்ட்டு 150. இதுதான் வந்து எனக்கு நியூட்டன் மில்லிமீட்டர் டிவைடட் பை ரேடியனில் எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. 3.53 10⁻7 நியூட்டன் மில்லிமீட்டர் ரேடியன் இதில் இருக்குது எனக்கு. பட் ஆன்சர் பார்த்தோன்னா நமக்கு வந்து கிலோ நியூட்டன் மீட்டர் பர் ரேடியன் சொல்லியிருக்காங்க. அப்போது டிவைடட் பை 6 பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். விச் இஸ் 35.34 கிலோ நியூட்டன் மீட்டர் டிவைடட் பை ரேடியன். ஜிஜே டிவைடட் பை எல். கரெக்டாக இருக்குது ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு கப்ளிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் சீரிஸ் ஷாஃப்ட்னு சொல்லக்கூடாது. விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பேரலல் ஷாஃப்ட். பேரலல் ஷாஃப்டில் நமக்கு டீட்டா வந்து ரெண்டுமே சேமாக இருக்கும். திஸ் இஸ் அ பேரலல் ஷாஃப்ட் சிஸ்டம். பேரலல் ஷாஃப்ட் சிஸ்டமில் டீட்டா வந்து ரெண்டுத்துக்குமே ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசியாக இருக்கும். ஸோ இதை நம்ம பண்ணோன்னா நமக்கு டி உண்டான ப்ரொப்போர்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து டிஎல் பை ஜிஜேக்கு ஈக்குவலாக இருக்குமா? டிஎல் டிவைடட் பை ஜிஜே ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஎல் பை ஜிஜே ஆஃப் பிசிக்கு சேமாக இருக்கும். டி வந்து நமக்கு அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்
ஜியும் சேமு தான். இது மட்டும்தான் டிஃபர் ஆக போகுது. ஜே மட்டும் π/32. இது வந்து d⁴. இங்கே பார்த்தோன்னா ஏபி பிசி இதுவும் எல்லு தான் இருக்குது. ஜியும் சேமு தான். பை வந்து அதாச்சும் ஜே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2d⁴ இருக்கும். அப்போ நமக்கு எல்லு போயிடுச்சு, ஜி போயிடுச்சு, π/32 போயிடுச்சு. நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தா டிஏபி இஸ் ஈக்குவல் டு டிபிசி டிவைடட் பை 2⁴ 16 வரும். அப்போது இந்த d⁴ இந்த d⁴ போயிடும். நமக்கு வந்து 16 டிஏபி இஸ் ஈக்குவல் டு டிபிசி அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. இது இங்கே கரெக்டாக இருக்க ஆன்சர் நமக்கு. இந்த சம்மில் பாருங்கள், இதை தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதே நம்ம ரெசிப்ரோக்கல்லும் யூஸ் பண்ணலாம், ரெசிப்ரோக்கல்லாகவும் யூஸ் பண்ணலாம். நான் இந்த இடத்துல ரெசிப்ரோக்கல்லாகவே கண்டுபிடிக்கிறேன். ஆனால் நமக்கு இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை நான் ஏ பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பி பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். டி ஆஃப் ஏ வந்து T0 3L டிவைடட் பை 4 மல்டிப்ளைடு பை ஹோல் லென்த் கீழே அதாச்சு. டிபி வந்து T0 L/4 ஹோல் லென்த். அப்போது எனக்கு இதுவும் போயிடும், இதுவும் போயிடும். அப்போ எனக்கு 3/4 T0 கிடைக்கும். இந்த இடத்துல எனக்கு T0 டிவைடட் பை 4 அப்படின்ட்டு கிடைக்கும். இதில் எது பெருசுன்னு பார்த்தோன்னா டிஏ தான் பெருசு. அதை வச்சுட்டு நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கணும். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 16T டிவைடட் பை πd3 T வந்து இங்கே 3/4 T0 டிவைடட் பை πd3. இதுவும் போச்சுன்னா நமக்கு வந்து 4ன்னு வரும். அப்போ நமக்கு 12 T0 டிவைடட் பை πd3 கரெக்டாக இருக்க ஆன்சர். மேக்ஸிமம் எதுன்னு பார்த்தா அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா நம்ம வந்து அவன் என்ன கேட்டிருக்கான், ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் அட் த ஃப்ரீ எண்ட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போது நம்ம ரெண்டுத்துக்குமே நம்ம டீட்டாவை கண்டுபிடிச்சிட்டு, இது வந்து ஒரு சீரியஸ் ஷாஃப்ட். அப்போது நம்ம ஃப்ரீ எண்டில் என்னவாக இருக்கும், டீட்டா வந்து இதை வந்து நான் ஏன்ட்டு எடுத்துக்கிறேன், இதை வந்து பின்ட்டு எடுத்துக்கிறேன், இதை வந்து சின்ட்டு எடுத்துக்கிறேன். அவன் ஃப்ரீ எண்டுன்னு மென்ஷன் பண்ணுறது சியை தான். அப்போ எனக்கு வந்து ஏபிக்கு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் என்ன இருக்கும், பிசிக்கு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் என்ன இருக்கும், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா வர ஆன்சரை தான் அவன் கேட்டிருக்கான். TL/GJ தானே. டி வந்து அவன் காமன் சொல்லிட்டான், டி. அதே மாதிரி ஓகே எல் வந்து காமன் அவுட் பண்ண முடியாது, ஜி காமன். அதே மாதிரி நம்ம இப்போது எல்லும் ஜேவும் மட்டும் நம்ம உள்ளே போடுவோம், எல். அதுக்கப்புறம் இதோட ஜே வந்து π/32 2d⁴ ப்ளஸ் எல் π/32 சாரி L/2 π/32 d⁴. இதை நம்ம காமனாக இருக்கிறதுலாம் வெளில எடுத்துடலாம். TL G d⁴ இல்லை நம்ம π/32 வெளில எடுத்துப்போம். ஒன் பை 2⁴ வந்து என்ன, 2⁴ வந்து 16. அதுக்கப்புறம்
1/2 இதுதான் நமக்கு இப்போ மிச்சம் இருக்குது. ஃபார் டயாமீட்டர் ஆன் டி தான் கேட்டிருக்கான். ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். 32 வரும் ரேஷியோ. தேர்ட்டி நான் எடுத்துக்கிறேன். 32 வரணுன்னா இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 16 வரும். அப்போ 18 டிவைடட் பை 32. இதுக்கப்புறம் அவன் என்ன கேட்டிருக்கான்? இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் டயாமீட்டர் ப்ரொடியூஸ் த ஆங்குலர் ட்விஸ்டட் ஃப்ரீ எண்ட். அவன் டயாமீட்டரில் கேட்டிருக்கான். ஸோ d⁴ இந்த பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் TL 32 டிவைடட் பை G பை தீட்டா இன்ட்டு 18/32. இந்த 32 போயிடுச்சு. இப்போ நமக்கு D வந்து 18 TL டிவைடட் பை G பை தீட்டா 1/4 அப்படின்ட்டு எனக்கு ரேஷியோ கிடச்சிருக்கு. கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஆன்சர் வந்து நமக்கு இப்படி தான் இதை கொண்டு வரணும். ஸோ இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்து நம்ம